إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி வாழ்ந்து மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் தனது கருணையால் நுழைவித்தருள்வானாக. ஒட்டுமொத்த படைப்பினங்களினதும் ஒரே படைப்பாளனான அல்லாஹ் அவனது இறுதி வேதமாகிய அல் குர்ஆனின் 6வது அத்தியாயத்தின் 57வது வசனத்தின் பிற்பகுதியிலே கூறுகின்ற வார்த்தைகள், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் யகுஸ்ஸுல் ஹக் வஹுவ கைருல் ஃபாசிலீன். தீர்ப்பு வழங்கி அதனை நிறைவேற்றுவதுட்பட ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் கிடையாது. சத்தியத்தை அதன் சரியான வடிவிலே அவன் எடுத்து கூறுகின்றான். அவன்தான் மிகச் சிறந்த தீர்ப்பாளன். இது அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகின்ற விடயமாகும். இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் இருப்பதை நடைமுறையிலே நாம் காணுகின்றோம். மிகப்பெரிய அநியாயக்காரன் அமெரிக்காவின் ஆட்சி கதிரையில் அமர்ந்து தனது பேராசையால் ஒட்டுமொத்த உலகையும் அழிவிலே தள்ள முயற்சித்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்தில் இதற்கெதிராக மனித இனம் செயற்பட வேண்டிய இந்த நிலையிலே, அனைவரும் அஞ்சுகின்ற நிலையிலே, ஈரான் இந்த அநியாயக்காரனுக்கு எதிராக இன்று நேற்றல்ல ஏறக்குறைய 5 தசாப்தங்கள் அமைதியான நீண்ட ஒரு எதிர்ப்பு போராட்டத்திலே எப்படியோ இவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நாங்கள் அவசரப்பட்டு விட்டோமோ என நினைக்கின்ற அளவிற்கு ஒரு அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எப்படியோ அல்லாஹ்வை ஏற்று வழிபடுகின்ற முஸ்லிம்கள், இவர்கள் மீது என்ன கடமை இருக்கின்றது? முஸ்லிம்கள் சுவனம் செல்லும் அந்த நேர்வழியிலே நடப்பதுதான் மிக முக்கியமான அம்சம். அதனை தாண்டி உலகிலே இத்தகைய ஒரு அநியாயக்காரனுக்கு எதிராக நின்று உலகிலே மனிதர்களை காப்பார்கள் என்றால் அதுவும் வரவேற்கத்தக்க விடயம். இப்போது இஸ்லாத்தின் பெயரால் சமூகத்திலே ஒரு விடயம் பரவ விடப்பட்டுள்ளது.
இந்த விடயம் சரியானதா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கின்றது. நண்பர் ஒருவர் இது சரியானதா என்று நேரடியாக கேட்டிருக்கின்றார். இதற்குரிய பதில், எம்மிலே ஒவ்வொருவரும் எந்த சுவனத்தை அடைய எதிர்பார்க்கின்றோமோ அந்த சுவனத்திற்கான வழிகாட்டலாகவும் இருக்கின்றது. சுவனத்தை அடைய விரும்புகின்ற ஒவ்வொருவரும் அதன் தெளிவான பாதைகளை அறிந்திருக்க வேண்டாமா? பாதை எது என்பது கூட தெரியாமல் அந்த பாதையிலே நடந்து எப்படி நாம் சுவனம் செல்ல முடியும்? இப்போது இன்றைய உலகில் மிகப்பெரிய அநியாயக்காரனான அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஈரான் என்பது உலகிலே இவ்வாறான சண்டையில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கடமையை பொறுமையோடு அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கலிமா சொல்லுகின்ற எமது சமூகம் அடிப்படையிலே 2 பிரிவாக பிரிந்திருக்கின்றார்கள். அதில் ஈரானுடைய கொள்கையாகிய ஷியா என்ற கொள்கை, இதிலிருந்து வேறுபடுகின்ற அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற கொள்கை, முஸ்லிம்களை ஒன்றிணைக்கின்ற முஸ்லிம்களின் மைய புள்ளி இந்த பூமியிலே காபா என்பது நாம் அறிந்தது. காபாவின் அதிகாரத்தை வைத்திருக்கின்ற ஆட்சியாளர்கள் உட்பட ஷியாக்களிலிருந்து வேறுபடுகின்ற இந்த மற்றொரு சாரார் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று கூறுகின்றார்கள். சுன்னா என்றால் நபியின் முன்மாதிரியான வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியும். சுவனம் செல்லுவதற்கான அடிப்படை நிபந்தனைகளில் ஒன்று ஜமா, ஒரு அமீரின் கீழ் ஜமாத்தாக வாழ்வது. எனவே நபியின் சுன்னாவை பின்பற்றி ஜமாத்தாக நாம் இருக்கின்றோம் என்ற கொள்கைதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்பதாகும். இதற்குத்தான் ஆரம்பகால அறிஞர்கள் இந்த பெயரை சூட்டினார்கள். ஆனால் இந்த பெயர் கூட நபி அவர்கள் சூட்டிய பெயர் கிடையாது. குறைந்தபட்சம் சுன்னாவை பின்பற்றி ஜமாத்தாக இருக்கின்றார்களா என்றால் அது கூட இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது சமூகத்திலே பரவ விடப்பட்டுள்ள செய்தி இலங்கையில் கூட ஒரு சர்ச்சையாக கிளப்பப்பட்டுள்ளது. ஈரானை சேர்ந்தவர்கள் ஷியா என்ற பிரிவு என்பதால் உலகிலே மிகப்பெரிய அநியாயக்காரனுக்கு எதிராக அவர்கள் எழுந்து நிற்கின்ற போது நேர் எதிராக அநியாயக்காரனை தூண்டிவிட்டு அவனிடம் பணம் கொடுத்து கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தின் இன்னும் ஒரு சாராரை அழிக்கும்படி ஏவிவிட்டு அந்த அநியாயக்காரனுக்கு பின்னால் இருப்பவர்கள் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள். எமது சமூகத்தில் ஒரு சாராரும் அந்த கருத்தை பரவவிட்டிருக்கின்றார்கள். அது என்ன கருத்து? இஸ்லாமிய ஆட்சி பற்றி அதிலே குறை நிறைகள் இருந்தாலும் பொது வெளியிலே அவர்களை விமர்சிக்க கூடாது, அவர்களிலே உங்களை அடித்து உங்களது சொத்துக்களை பறித்து உங்களுக்கு அநீதம் இழைத்தாலும் ஷைத்தானிய உள்ளம் கொண்டவர்களாக இஸ்லாமிய ஆட்சி செய்பவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டும், அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற கருத்தை பரவவிட்டிருக்கின்றார்கள். இது சரியானதா என்ற கேள்வி மக்களிடம் இருக்கின்றது. இதனைத்தான் ஒரு கேள்வியாக எம்மிடமும் முன்வைத்திருக்கின்றார்கள். இப்போது இவர்கள் கூறிய வார்த்தைகளும்
ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அதிலே குறைகள் இருந்தாலும் அதற்கு எதிராக அது பற்றிய விமர்சனங்களும் செயற்பாடுகளும் நிச்சயமாக தவறானவை. முஸ்லிம்களுடைய அமீர், இமாம் ஷைத்தானிய உள்ளம் கொண்ட கெட்ட ஒரு மனிதராக இருந்தாலும், அநீதம் இழைத்தாலும் அவருடைய குற்றம் அவருக்கானது. நாம் அல்லாஹ்வை பயந்து அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது 100% உண்மை. சஹீஹ் முஸ்லிமிலே 33வது பாடத்தின் 13வது தலைப்பின் கீழ் இது மிக தெளிவாக காணப்படுகின்றது. சுருக்கமாக ஹதீஸை கூறுகின்றேன். வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு பிறகு இமாம்கள், தலைவர்கள் தோன்றுவார்கள். எனது நேர்வழியை எடுத்து நடக்க மாட்டார்கள், எனது சுன்னாவை பின்பற்றி நடக்க மாட்டார்கள். அவர்களிலே ஒரு சிலருடைய உள்ளங்கள் ஷைத்தானிய உள்ளமாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய வெளி தோற்றம் ஏனைய மனிதர்களை போன்று மனித உடம்பாகத்தான் இருக்கும். இத்தகைய காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்படியான ஒரு காலத்தில் நான் வாழ்ந்தால் என்ன செய்ய வேண்டும்? அமீர் கூறுவதை செவிமடுத்து கட்டுப்பட்டு நடப்பீராக. அந்த அமீர் உனது முதுகிலே அடித்து உனது சொத்தை பறித்தாலும் கட்டுப்பட்டு வழிபடுவீராக என்று நபி அவர்கள் கூறினார்கள். இங்கே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்றால் அந்த ஆட்சியின் தலைவர்கள் படிப்படியாக கெட்டு மிக மோசமானவர்களாக இருந்தாலும் இஸ்லாத்தின் இறுதி வரம்பாகிய நிரந்தர நரகம் கொண்டு செல்லுகின்ற செயல்கள், அதிலே முதன்மையானது குஃபுர், ஷிர்க் என்ற விடயங்கள். இப்படியான எல்லைக்கு அவர்கள் செல்லும் வரை, அந்த எல்லையை அடையாத வரை அவர்கள் இப்படி என்ன அநியாயம் செய்தாலும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர்களை விமர்சித்து ஏனையவர்களுக்கு, எதிரிகளுக்கு துணை போகக்கூடாது. எனவே இவர்கள் கூறிய விடயம் சரியானதா என்றால் இந்த அடிப்படை சட்டம் மிக சரியானது. இதனை ஆதாரமாக வைத்து இன்று அரபு நாடுகளின் ஆட்சியாளர்களை இந்த தகுதி கொடுத்து ஈரான் ஷியாக்கள் என்பதால் உலகிலே மிகப்பெரிய அநியாயக்காரனுக்கு எதிரான போராட்டத்தில் ஷியாக்களை நாம் புறக்கணிக்கலாமா? அநியாயக்காரனை அடக்குகின்ற விடயத்தில் அநியாயக்காரனோடு சேர்ந்து கொண்டு கொள்கையால் வழிகட்டவர்கள் என்பதற்காக ஈரானை எதிர்க்கின்ற அதே நேரம் எங்களை பற்றி விமர்சிக்காதீர்கள், நாம் இஸ்லாமிய ஆட்சி நடத்துகின்றோம், நாம் என்ன செய்தாலும் எங்களுக்கு வழிபடுங்கள் என சவுதி அரேபியா முதற்கொண்டு அதற்காக வக்காலத்து வாங்குகின்றவர்கள், இவர்கள் இதனை ஆதாரமாக பயன்படுத்தலாமா? இரண்டாவது ஹுத்பாவிலே இது பற்றி தெளிவான விடயத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபல்லா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபல்லா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. நபி மரணித்து
3 ஹலீஃபாக்களின் காலம் முடிந்ததன் பிறகு 4வது ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோற்றுவித்த ஜமாத் என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதாகும். இதுதான் நபி அவர்கள் சூட்டிய பெயராகும். அதன் பிறகு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற பெயர் மாற்றப்பட்டாலும் அந்த கருத்து இருக்கும் வரைக்கும் அது நேர்வழியாக இருந்தது. இன்று இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்பது ஆரம்ப காலத்தில் இருந்த அதன் கொள்கையிலிருந்து வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரத்தை விட அதிகமாக தூரமாகி சென்றிருக்கின்றது. எப்படியோ இன்றைய உலக நிலையில் அரபு நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி என அதனை வர்ணிப்பதற்கு ஆரம்ப ஹுத்பாவிலே நாம் எடுத்து காட்டிய அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸை முன்வைத்து எதிர்த்தரப்பில் உள்ள ஈரானை சார்ந்தவர்கள் அவர்கள் ஹவாரிஜ்கள் ரவாஃபிதுகள் என்ற பெயரை சூடி அவர்கள்தான் பயங்கரவாதத்தை உலகிலே ஏற்படுத்துகின்றவர்கள் என கூறுவது. எனவே அவர்களை விட்டுவிட்டு எம்மிலே பல கெடுதிகள் இருந்தாலும் எமக்கு வழிபட்டு நடவுங்கள் என்ற சிந்தனையை போதிப்பது இதற்கு அழகான ஒரு வரலாற்று உதாரணம் இருக்கின்றது. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபி தோழர்களை, முஸ்லிம்களுடைய இமாமை, அன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனை ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி வெளிப்படையிலே முஸ்லிம்களை போன்றிருந்தவர்கள், ஆனால் கடுகளவும் ஈமான் இல்லாதவர்கள், அவர்கள் குர்ஆன் வசனத்தை முன்வைத்து நபி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீனை சார்ந்தவர்களை இவர்களிடம் ஈமான் கிடையாது என்ற தீர்ப்பை வழங்கினார்கள். ஆரம்பத்திலே நான் ஓதி காட்டிய குர்ஆன் வசனம் 6வது அத்தியாயத்தின் 57வது வசனம். ஒரு இமாமாக, ஒரு ஹலீஃபாவாக குர்ஆன் சுன்னாவை கொண்டு வழங்கிய தீர்ப்புகளை மனிதன் தீர்ப்பு வழங்க முடியாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது என்று ஒரு நிர்வாக ரீதி உட்பட இமாமுடைய தீர்ப்புகளை மறுத்து அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனையே வழிகேடு என கூறினார்கள். குர்ஆன் வசனத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போது இந்த விடயம் பற்றி உபைதுல்லா என்ற ஒரு மனிதர் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறிய இவர்கள் அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். ஆட்சி அதிகாரம், தீர்ப்பு கூறுகின்ற உரிமை அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு அமீர் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்? அப்படி வழங்கினால் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது என்ற ஒரு கருத்தை இந்த ஹவாரிஜ் என்பவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் உரீத பிஹா பாத்தில். அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை அது சத்திய வார்த்தையாகும். அதாவது குர்ஆனுடைய வசனம் 6:57, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். சட்டம் வழங்கி தீர்ப்பு சொல்லுகின்ற ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் கிடையாது. எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறியவர்கள்
குர்ஆன் வசனத்தை ஓதி நபி அவர்கள் தோற்றுவித்த ஜமாஅத்தை வழிகட்டவர்கள் குஃபுர் என்றும் தீர்ப்பு வழங்குகின்றார்களே, அவர்கள் முன்வைக்கின்ற ஆதாரம் குர்ஆனில் உள்ளது. ஆனால் உண்மையான ஆதாரத்தை முன்வைத்து ஒரு வழிகேட்டை அதன் கருத்தாக கொடுக்கின்றார்கள். இதே விடயம்தான் ஒரு முஸ்லிம்களுடைய இமாம் அமீர் எவ்வளவுதான் அநீதம் இழைத்தாலும் குஃபுரை செய்யாத வரையில் அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறக்கூடாது என்பது 100% உண்மையானதாகும். இப்போது கேள்வி என்னவென்றால், சவுதி அரேபிய ஆட்சி உட்பட கலிமா சொல்லுகின்ற சமூகத்தில் நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய ஆட்சி எந்த நாட்டில் இருக்கின்றது? நபி அவர்கள் வஹியை பின்பற்றுவதற்காக வாருங்கள் என அழைத்து ஒவ்வொருவரிடமும் இஸ்லாத்திற்காக பயா என்ற உடன்படிக்கை எடுத்தார்கள். இன்று அரபு நாட்டிலே இது எடுக்கப்படுகின்றதா? ஆட்சி இருந்ததோ இல்லையோ, தங்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றும் அதன் தலைவர் அவர்களது இமாம் என்றும் பிரகடனப்படுத்தினார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் இமாம் இவர்தான் என்று எந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? இப்படி 1000 கேள்விகள். நபியின் ஜமாஅத்தாக இருந்து கொண்டு அதன் பிறகு அமீரை விமர்சிக்காதீர்கள், பிழைகள் நடந்தாலும் அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறுகின்ற ஹதீஸை வைத்துவிட்டு அடிப்படையையே ஏற்காமல் அத்தனை பெரும்பாவங்களுக்கும் கதவுகளை திறந்துவிட்டு மக்களை தங்களின்பால் சேர்த்துக் கொள்வதற்காக மட்டும் இந்த அமீர் ஜமாத் பற்றி ஹதீஸை கூறுவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே கடுகளவும் ஈமான் இல்லாத அந்த ஹவாரிஜ்கள் எப்படி குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டு தங்களுடைய வழிகேட்டிற்கு பயன்படுத்தினார்களோ, அதே போன்றுதான் இன்று எவரேனும் ஒருவர் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி முஸ்லிம் சமூகத்தின் இமாம் என்று கூறி எவ்வளவு நாங்கள் அநியாயம் செய்தாலும் எங்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், எங்களை விமர்சிக்காதீர்கள், அமெரிக்கா மூலமாக ஈரானை நாம் அழிப்பதிலே எம்மோடு துணை நில்லுங்கள் என்று அழைக்கின்றவர்கள் இந்த ஹதீஸை முன்வைக்கின்ற அதே நேரம் இந்த ஹதீஸின்படி நபியின் காலத்தில் இருந்தது போன்று ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தா என்ற மிகப்பெரிய கேள்வி அவர்களை நோக்கி கேட்க வேண்டும். ஆகவே சுருக்கமான பதில், வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருக்கும் போது அந்த இமாமிடம் ஆட்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, பாவம் இல்லாத விடயங்களிலே அந்த அமீருக்கு கட்டாயம் வழிபட வேண்டும். அப்படி ஒரு அமீர் ஆட்சி வைத்துக்கொண்டு இன்று உலகிலே இருக்கின்றார்களா என்று கேட்டால் எங்குமே கிடையாது. ஆகவே சுருக்கம் என்னவென்றால், இப்போது நாம் இந்த உலக பிரச்சினையிலே ஒரு அநியாயக்காரனை தடுக்கின்ற அந்த விடயத்தில் நீதமான ஒரு போராளி யார் என்று பார்க்க வேண்டுமே ஒழிய, அது அல்லாமல் 2 ஆட்சிகள், ஈரானுடைய ஆட்சி ஷியா ஆட்சியாகும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்ற தீர்ப்புத்தான் மிகச் சரியானது. அதே நேரம் சவுதி ஆட்சி உட்பட அரபு நாடுகளின் ஆட்சி, இவர்கள் நபி கொண்டு வந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனா என்று கேட்டால் அதுவும் கிடையாது.
இன்று உலகிலே நடக்கின்ற நடப்பில் கொள்கையால் ஈரான் வழிகட்டிருந்தாலும் உலகிலே அநியாயக்காரனுக்கு எதிராக நின்று உலகிலே மனித வாழ்வு பாதுகாப்பு பெறுவதற்கு போராடுகின்றார். அதே நேரம் அரபு நாடுகள் மார்க்க விடயத்திலும் உலக விடயத்திலும் அனைத்தையுமே நாசமாக்குகின்ற மிகப்பெரிய அநியாயக்காரன் அமெரிக்காவோடு நிற்கின்றார்கள். எனவே இந்த இரண்டுமே நபி கொண்டு வந்த இஸ்லாம் கிடையாது. உண்மையான இஸ்லாம் என்பது ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டுமுரியது. நபி அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். எனவே வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருப்பது சுவனம் செல்லுவதற்கான நிபந்தனையாகும். இப்படி ஒன்றுபட்டிருக்கின்ற அந்த ஜமாத்துல் முஸ்லிமீனையோ அதன் இமாமையோ அதனை அழிக்கின்ற விதத்திலே நாம் செயல்படக்கூடாது. அந்த இமாமிடம் எவ்வளவு பெரிய அநியாயம் இருந்தாலும் குஃப்ரை செய்யாதவரை அந்த இமாமை நாம் நீக்க முடியாது. பாவம் இல்லாத விடயத்திலே அந்த அமீருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். எனவே மிகச் சிறிய ஒரு தொகையினர் இலங்கையிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக நாம் இருக்கின்றோம். உலகளாவிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு ஆட்சியாக இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி அறவே கிடையாது. இந்த நிலையிலே வெறுமனே உலக ரீதியில் நாம் கணிப்பிட்டு ஷியாக்கள் மார்க்க ரீதியிலே வழிகட்டிருந்தாலும் அத்தனை மனிதர்களுக்கும் அநீதம் இழைக்கின்ற அநியாயக்காரனுக்கு எதிராக ஒரு கொள்கையோடு செயல்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த விடயத்தில் நாம் துணையாக இருக்க வேண்டும். மார்க்க விடயத்தில் அவர்களது வழிகேட்டை முற்றாக புறக்கணித்து விட வேண்டும். அதே நேரத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அடிப்படையை சொல்லுகின்ற இமாமிலே என்ன தவறு நடந்தாலும் கட்டுப்பட்டு நடவுங்கள் என்ற அந்த ஹதீஸை ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் எந்த அடிப்படையும் இல்லாமல் வெறுமனே மிக மோசமான ஆட்சி செய்கின்ற இஸ்லாத்திற்கு எதிரான அமெரிக்காவையே அவனை வளர்த்து விடுகின்ற அரபு நாடுகள் நாம் முஸ்லிம்களின் தலைவர் எமக்கு கட்டுப்படுங்கள் என கூறினால் அதை போன்ற மிகப்பெரிய கேலி இஸ்லாத்திற்கு செய்கின்ற அவமரியாதை, இஸ்லாத்தை பற்றி தப்பர்த்தம் கொடுப்பது, இது ஹவாரிஜ்கள் என்பவர்கள் அது செயலாகும். ஹவாரிஜ்கள் என்றால் கடுகளவும் ஈமான் இல்லாத, ஆனால் அழகாக தொழுவார்கள், அழகாக நோன்பு பிடிப்பார்கள், வெளிப்படையிலே பார்த்தால் உண்மையான முஸ்லிம்களை விட சிறந்தவர்கள் போன்று இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கடுகளவும் ஈமான் கிடையாது என நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இன்று ஒரு சிலர் அமெரிக்காவோடு சேர்ந்திருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை தூண்டிவிட்டு நாம் முஸ்லிம்களுடைய அமீர், எங்களை விமர்சிக்காதீர்கள், எங்களோடு சேர்ந்து கொள்வது கடமை என நபி அவர்கள் கூறினார்கள் என்று கூறினால் இவர்களும் எப்படி கடுகளவு ஈமான் இல்லாத ஹவாரிஜ்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மக்களை மார்க்கத்தின் பெயரால் வழிகெடுத்தார்களோ அதே வழிகேடர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபடுங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணைந்து கொள்ளுங்கள். உல தூய்மையோடு நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் வஹியை பின்பற்றுகின்ற இந்த கொள்கையில் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.